ஸோ வீட்டில் மாட்டுற மாதிரி அவரோட எடுத்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாரு. அப்போ போனப்போ சச்சின் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தார். ஒரு ப்ரொஃபஸர் சொன்னது வந்து, நீ என்னமோ பண்ணு, ஆனால் ஃப்ரேம் வந்து எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கணும். நீ தப்பாக நடிச்சா கூட நடி, பட் ஆனால் வந்து எனர்ஜி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஒரு கொலையை வந்து எப்படி பண்ண முடியும்? ஓகே, பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா யாருன்னு ஒரு கேள்வி. ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தியேட்டருக்கு போனேன்னா தெரியும், ஒரு படம் வந்து எங்கேயாவது சின்ன லேக் அடிச்சா கூட வந்து உடனே ஆடியன்ஸ் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டே இருக்காது. ஓகே, த்ரோட் வந்து என்கேஜாக பார்ப்பாங்க. அது வந்து நாங்கள் கேரண்டி. எப்படி சார் அவனை பிடிக்க போறோம்? இந்த பஸ்ஸுக்குள்ளே இப்படி இப்போ நீங்கள் கேட்ட அந்த டவுட்டு எனக்குமே நான் எழுதும்போது எவ்வளவு சார் இருக்கு. இது எப்படி நம்ம ஏமாற்ற போகிறோம்? ஆடியன்ஸ் எப்படி ஏமாத்த போறோம்? இல்லை சார், ஆடியன்ஸை ஏமாற்ற போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரியாத அளவுக்கு. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு த்ரில்லர் படம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. லைக் நிறைய படங்கள் இருக்கு, பட் இட்ஸ் பீன் அ வைல். ட்ரெய்லர் பார்த்தோன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆக்சுவலி வி வேர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம், பட் கன்சிஸ்டன்ட்லி ஒரு புஷ் ஓவர் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு ரைட் டைம் இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், பட் அதை விட இது பெட்டர் டேட்டுங்கிற மாதிரி ஃபீல். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் அண்ட் காலேஜ் ஹாலிடேஸ் வரும். கண்டிப்பா. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் அறிமுக இயக்குனராக உள்ள வரீங்க இளையராஜா சார். எப்படி இருக்கு ஃபைனலி? அண்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றப்ப அந்த மனநிலைமை எப்படி இருக்கு? சந்தோஷமாக தான் இருக்கும். அது வெளில சொல்ல முடியாது. ஓகே, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, சாருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஓகே. நான் அவரு தான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு புள்ளி வச்சு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதை நம்பின தயாரிப்பாளர்களுக்கு என்னோட நன்றி சொல்லுங்கள். ஓகே சார். பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெலுங்கு ரைட்ஸ் அண்ட் ஹிந்தி ரைட்ஸ் சோல்ட் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் தெலுங்குலையும் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறதாவும் நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி? ஆமாம் சார், சைன் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, சைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு சார். பட் அங்கே ரெண்டுமே ரீமேக் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் சார். சூப்பர் சூப்பர். ஸோ பிரதர், பேக் டு பேக் வந்து காப் ரோல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இதை கேட்டிருப்பாங்க. அந்த காக்கி சட்டை நீங்கள் எடுத்து மாட்டிட்டீங்கன்னா அதை கழட்டவே முடியாது. லிட்டரலி அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அட் பாயிண்ட் நீங்கள் யோசிச்சிங்களா, நம்ம காக்கி சட்டை போடுறது போதும், இல்லை இந்த படத்துக்கு அப்புறம்? நாயகன் ஜாக்கிரதை படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணேன். ஸோ அது பண்ணும்போது அதில் யூனிஃபார்மோட வர சீக்வன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து படத்தோட ஓப்பனிங்கில் வரும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும்தான் வரும். மேபி அது நல்லா சூட்டாக இருக்குன்னு வந்து டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபீல் ஆயிருக்கலாம். அதனால அடுத்தடுத்து வந்து வந்த படங்கள்லையும் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா படமும் போலீஸ் கிடையாது. வால்டர், கபடதாரி, ஈவன் ஜாக்சன் துறையில கூட பாத்தீங்கன்னா வந்து கேரக்டர் வந்து போலீஸ் தான். எங்கேயுமே யூனிஃபார்ம் வராது, பட் போலீஸ் கேரக்டர் தான். ஸோ அப்படி கண்டினியூஸா டைப் காஸ்ட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். பட் மோரோவர் அந்த படங்கள் இன்னும் நல்லா பெர்ஃபார்மும் ஆகுது. லைக் நீங்க காப் ரோல் பண்றப்போ அந்த படத்தோடைய விஷயங்களும் மேபி அது நீங்க நோட் பண்ணீங்களா தெரியல, பட் சப்கான்ஷியஸா அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த காப் ரோல் நீங்க பண்ணா அதுல ஒரு சக்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸ்னுடைய பார்வை, அவங்களுடைய ஒரு விஷயம் தான். ஓகே. அண்ட் 10 hours பற்றி நம்ம பேசலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். பிகாஸ் சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு பஸ் ட்ராவல், அதில் ஒரு கொலை அண்ட் 25 பேர் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள், அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் 10 hours வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஹூ டன் இட் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானர் இருக்கும். அதாவது மல்டிபிள் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் ஒரு மர்டர் நடந்துரும். அந்த லொகேஷன்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பேட்டர்ன்ல வந்து மோர் லைக் மர்டர் ஆன் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், அந்த அகதா கிறிஸ்டி நாவல்ஸ் உடைய பேட்டர்ன் அது. அண்ட் இப்போ சமீபத்துல மோகன்லால் சார் படம் கூட ஒன்று வந்தது, லாக்டவுன் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வரும். ஆமா ஆமா, அதாவது டக்குன்னு வர மாட்டேன். 12th man கரெக்ட். ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு படம் தான். பட் அஃப்கோர்ஸ் கிரைம் வந்து வேறையா இருக்கும், அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து வேறையா தான் இருக்கும். பட் அந்த ஓவரால் ஐடியா வந்து ஜானர் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹூ டன் இட் த்ரில்லர் மாதிரி. புரியுது சார். லிட்டரலி ஒரு 25 கேரக்டர்ஸ் பஸ்ல டிராவல் பண்றாங்க. ஸோ லிட்டரலி ஒவ்வொரு கேரக்டருக்குமே கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த 25 கேரக்டர் மனநிலைமை நீங்க வந்து பிரேக் பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்ல ஊருக்கு போறாங்க, அப்போ ஒரு கொலை நடக்குது, பஸ்ஸை நிப்பாட்டுறோம், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த 25 கேரக்டர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த மெனக்கடல் எப்படி இருந்தது? இல்லை தானே, 25 பேர் இதில் மெயினான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான். ஓகே. பஸ்ஸுக்குள்ளே பயணம் செய்கிறவங்க 25 பேரும் அவங்கவுங்க ஒரு பிரச்சனைக்கு போகிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் முடியாது. பட் பஸ்ஸு எவ்வளோ பெரிய முக்கியமான கேரக்டரோ உள்ள அந்த பஸ்ஸு தான் கண்டென்ட்னா, இப்போ சாரு ஒரு கண்டென்ட். இவங்க 2 பேருக்கு நடக்கிற
பிரச்சனை இல்லை. அப்போ எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு இடம் வரும். ஓகே. அந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். மற்ற எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் விசாரிக்கிறது மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. ஆனால் எது முக்கியமானது, இந்த பஸ்ஸுக்கும் சாருக்கும் என்ன கனெக்ட் ஆகுதோ அவங்கள விசாரிக்கிறதுக்கான எல்லா தெளிவான பாயிண்ட்ஸும் வச்சிருக்கோம். ஓகே. பட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபிலிம் போகிறப்போ நம்ம அந்த லேயர்ஸ் பை லேயர்ஸாக வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்கள் வந்து முடிச்சுக்கல போட்டோம், செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஜோன், அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸை நீங்கள் ஒன்றுனா உடச்சிட்டே வரணும் இல்லையா? ஸோ அந்த லேயர்ஸ் ஒர்க் பண்ணுற விஷயங்களை பற்றி எனக்கு கொஞ்சம். அதான் சார், நம்ம பஸ்ஸு நான் ஒரு விஷயத்த ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணணுன்னே முடிவு பண்ணோம். ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசத்தை சொன்னால் மட்டும்தான் நான் ஆடியன்ஸ் கிட்ட போக முடியும். மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்க சினிமா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மர்டர் நடக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு லாட்ஜில், இதுங்களில் தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ஓடுற பஸ்ஸில் ஒன்று வச்சா என்ன அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அப்போ அதுக்குள்ளே நிறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. ஓகே. அப்போ ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஒரு பெரிய விஷயத்தை எப்படி மறைக்க போகிறோம் இதுக்குள்ளே, அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு குளங்கிறது நான் யோசிக்கும் போது இப்போ எப்படி பண்ணலாம் அந்த பிளே. ஓகே. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒரு பாயிண்ட்ல பார்ப்பாங்க. நான் இது எல்லாமே நீங்கள் பார்த்த பாயிண்ட் இது, நாங்கள் இது மட்டும் சொல்ல, இது வேற பாயிண்ட்னு ஒன்று காமிக்கிறதுக்காக ஒரு ட்ரை பண்ணோம். அது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஓகே 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 சார். அண்ட் நீங்கள் போட்ட ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த படத்திற்கு தனியாக ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது? நிறைய படம் போலீஸாக நடிச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஓகே. மற்றபடி எனக்கு சம்டைம்ஸ் ஐ பிலீவ் இன் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டு அந்த இடத்துல வந்து டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு பார்த்து ஒரு ஓப்பன் மைண்டோட போயிட்டு அங்கே இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஐ பிலீவ் மோர் இன் இட். ஓகே. அண்ட் நிறைய படங்கள் காப்பாக பண்ணியிருக்கேன். நாயகன் ஜாக்கிரதை பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ ஹாலிவுட்ல நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கன்னை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு ஹைலைட்டாக காட்டுவாங்க. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்போ தமிழ் சினிமாவில் சொன்னால் இப்போ துப்பாக்கி படத்தில் விஜய் சார் அந்த கன்னை போட்டு அழகாக பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி கன்னை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி கலை. அது கொஞ்சம் அளவுக்கு என்னால் வர முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் பர்சனலாக நீங்கள் நியூயார்க்கில் தியேட்டர் அண்ட் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தீங்களே, ஸோ அந்த 2 months சின்ன ஷார்ட் கோர்ஸ், கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணேன். அது இன்ஃபேக்ட் நான் வந்து பிகினிங்ல பண்ணல. அது வந்து சம்மர் டூயிங் தி ஃபிலிம்ஸ் ஹியர் விதின் தி கரியர் தான் நான் பண்ணேன். படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 2003ல நடிக்க வந்தேன். 2010லயோ 11லயோ நியூயார்க் ஃபிலிம் ஆஃப்டர் நாணயம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாயகன் ஜாக்கிரதை படம் பண்ணேன். ஓகே. அது என்னன்னா அப்போ ஒரு பிரேக் அமைஞ்சது. அந்த பிரேக்கை நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சரி அங்கே என்னதான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஓகே. அது ஒரு வகையில் எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு கெரியருக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் ஈவன் ஆஸ் அ பர்சன் எனக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த வீட்லயே பொத்தி பொத்தி வளர்த்த டைப் தான். சரிங்களா, ராஜா வீட்டு கண்டுக்குட்டி மாதிரி தான் நான் வளர்ந்துருந்தேன். அதுலேயும் இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் அப்ராட் போய் படிப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் போகலை. நான் வந்து நல்லா படிப்பேன். பேசிக்காக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஃபைனல் செமஸ்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட் நம்பர் 1ல என்ட்ரு ஆகி வந்துட்டேன். ஸோ என்னடா நம்ம டிகிரி முடிக்கலையேன்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்துட்டு இருக்கு. சரி இது போய் இது பண்ணது ஓகேப்பா, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடச்சிருச்சு. இன்னொன்று வந்து எனக்கு அங்கே இன்ஃபேக்ட் வெட்டிங்க்கு அப்புறம் தான் போனேன். ஸோ நான் வீட்டில் வளரும் போது எப்பவுமே அம்மாவுடைய ஒரு வீட்டை அம்மா ரன் பண்ணிடுவாங்க, அப்புறம் வெட்டிங்க்கு அப்புறம் ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நம்மளே தனியா ஒரு இடத்துல போய் இருந்து அங்க நம்மளே தனியா தங்கி சர்வே பண்ணிட்டு சமையல் பண்றதா இருக்கட்டும், நம்மளே துணியெல்லாம் துவைச்சு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. மேபி உங்களுக்கு என்னன்னா இங்க இருக்கிறத விட அங்க உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்க முடியும். பிகாஸ் இங்கன்றப்போ ஆஃப் கோர்ஸ் பீப்பிள் உங்களை ரெகனைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரீயா. அந்த விஷயம் ஒன்று கிடைச்சது. அங்க போயிட்டு என்னன்னா ஜென்ரலாக போகிறப்போ கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி விட்டாங்கன்னா, மச்சான் நீ அங்கே போனா வந்து எப்பயுமே ஃபாரின் போனால் அந்த ஊரில் கார் டிரைவ் பண்ணுறதுலாம் வேற மாதிரி இருக்கும். அங்கே போய் கார் ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்து ஃபுல்லாக காரில் சுற்று அப்படின்னாங்க. யூஎஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அண்ட் கார் வந்து ரைட் சைடில் ஓட்டுவோம். நம்ம லெஃப்ட் சைடில் ஓட்டுவோம், நம்ம அவங்க ரைட் சைடில் ஓட்டுவாங்க. ஸ்டியரிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். போய் அங்கே கார் ரெண்டல் பிளேஸுக்கு போய் கார் எடுத்துட்டு வெளியில வர வட 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 நடுங்குது. ஒண்ணுமே புரியல. என்னையா தப்பு சைட்ல நான் தப்பு சைட்ல ஓட்டுறேன், நீங்க தப்பு சைட்ல ஓட்டுறீங்களா, ரிவர்ஸ் எடுக்கும் போது எந்த பக்கம் ஒண்ணுமே புரியல. நம்ம ஊர்ல எல்லாம் ஃப்ரீ லெஃப்ட் ஆச்சு, அப்ப இங்க என்ன ஃப்ரீ ரைட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணா பண்ணான்னு திட்டுவாங்க. அங்கெல்லாம் நிறுத்தி அங்கெல்லாம் வந்து யூஸ்வலா ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. வேற எவனா ரொம்ப தப்பா ஓட்டுனதான் ஹார்ன் அடிப்பாங்க. நான் நிறைய ஹார்ன் வாங்கினாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஓகே. பட் இப்போ உங்களை வந்து கொண்டு போய் ஃபாரின்ல ஒரு ஷூட்டிங் வச்சு கார் ஓட்டா அப்ப பிரச்சனையே இல்லை. அது ஓட்டிடுவேன், அது பிரச்சனை இல்லை. சத்தியால ஓட்டியிருப்பேன். ஸோ அதுவே ஒரு பெரிய லேர்னிங் நமக்கு ஆயிடுச்சு. நைஸ். ஏன்னா நான் என்ன கேட்கணும், அங்க வந்து அந்த விஷயங்கள் கத்துக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் ப்ராசஸும் இங்க இருக்கக்கூடியதும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு, இல்ல சம்மர் சிமிலர்? சில விஷயங்கள்ல வந்து ஒத்து போச்சு எனக்கு. என்னன்னா அங்க நிறைய கிளாஸஸ் வேற வேற ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஃபைனலா வந்து
ஒரு ப்ரொஃபசர் சொன்னது வந்து நீ என்னமோ பண்ணு, ஆனா உன் ஃப்ரேம்ல வந்து எனர்ஜி வந்து அதிகமா இருக்கணும். ஓகே. நீ தப்பா நடிச்சா கூட நடி, பட் ஆனா வந்து எனர்ஜி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஓகே. ஆமா. நைஸ், நைஸ். அப்புறம் டயலாக் மைண்ட்ல ஏத்துறதுக்குலாம் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், புரியுது. அதை எப்படி டெலிவர் பண்றதா சில சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஓகே. ஆனா அதை விட சினிமா தான், சினிமால இருந்து கத்துக்கிட்டது தான் வந்து அதிகம். கண்டிப்பா. ஏன்னா இங்க அந்த ஒரு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம். பிகாஸ் ஆமா. தியேட்டர்ல இருந்து இன்னைக்கு சினிமா ஆமாங்க, வர்றதுன்றது ஆமாங்க. ஒரு ப்ராசஸா இருக்கு ஆஃப் கோர்ஸ். அண்ட் 10 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து இது ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் இருக்கும். பட் இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஐ லவ் திஸ் பார்ட் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது 10 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும்? 10 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை, அந்த நாவல்ட்டி ஃபேக்டருங்கிறது நான் டெஃபினட்டாக அந்த பஸ்ஸுங்கிற ஒரு எலிமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மர்டர் நடக்கிறது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் நடக்கும் அப்படிங்கிறது, ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு மர்டர், அதுவும் வந்து ரன்னிங்கில் இருக்கிற பஸ். இப்போ வந்து ஒரு மஃப்சல் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்க பஸ்ஸுக்குள்ள ஒரு மர்டர் நடக்கிறது வேற, ரன்னிங்கில் இருக்கிற பஸ்ஸில் ஒரு கிரைம் நடக்குது, அதோட கண்டினியூஸாக இன்டர்லிங்க்டாக வேற வேற கிரைமும் வந்து இன்டர்லிங்க்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் எனக்கு அது ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் வந்து அதில் இருந்தது. ஓகே. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு இதில் வந்து காலையில் வந்து அதாவது அடுத்த நாள் மார்னிங் வந்து மலைக்கு கிளம்புறதா இருக்கிற ஒரு ஹீரோ, ப்ரீவியஸ் டே நைட் தான் ஒரு கிரைம் நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதால எனக்கு ஒரு கெட்டப்பாகவும் நல்ல ஒரு கெட்டப் அமைஞ்சிருக்கு. ஓகே. அதுவே ரொம்ப பரவலா அதுவே பரவலாக பேசிக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு கெட்டப் ஆஸ் அன் ஆக்டரா வந்து நம்ம வந்து என்ன வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் பண்றோம், எந்த மாதிரியான கெட்டப்ஸ் போடுறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது வந்து ஹாப்பியா இருக்கு. ரைட் சார். சார் அவர் சொன்ன மாதிரி அந்த கெட்டப் பத்தி நம்ம பேசலாம். ஸ்பெசிஃபைடா இந்த கேரக்டர் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும்னு நீங்க டிசைன் பண்ணீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வேற வேற ஐடியாஸ் இருந்ததா? இப்போ நம்ம பட்டை போட்டு மலைக்கு போற மாதிரி ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வேற ஏதாவது ஐடியாஸ் வச்சிருந்தீங்க? இல்லை சாருக்கு ஏன்னா கதையில் வந்து ஏன்னா கதை அப்படி தான் ஆரம்பிக்கும். இவர் வீட்டுக்கு காலையில் மலைக்கு போகிறதுக்காக ரெடியாகி போகிற டைமில் ஒரு கேஸ் வரும். அப்போ இவருக்கு காலையில் கோவிலுக்கு போகிறோங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் கொடுக்கணுன்ற மாதிரியான கேரக்டர் பட் நாங்கள் அதை வச்சுருந்தோம். அதனால இப்போ அது வந்து நான் இந்த கேரக்டர் சார் பண்ணியிருக்கனாலும் யார் பண்ணலனாலும் இந்த கேரக்டர் நம்ம இப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். ஓகே. அதை வந்து சாருக்கு டெஸ்ட் எடுத்தோம், லுக் டெஸ்ட். யாருமே இதை சேஞ்சே பண்ண வேணாம், இது இனிமேல் கதையில் மாலையே போடலன்னாலும் நம்ம மாலை போட்டு ஓகே அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு நாங்கள். அண்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லரை வந்து புல் ஆஃப் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கும்போதே அதை பிரேக் பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்றது அவங்க ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த ப்ரெடிக்ஷன் லேயரை மறைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு மெனக்கெட்டீங்க? சார் இப்போ அவங்க இந்த படத்துல அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாங்க மாட்டிட்டோம். அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்க பண்ணியிருக்கிறதுனால நாங்க ஜெயிச்சிருக்கோம். அந்த இடத்துல நாங்க நம்புறோம். ஓகே. பிசினஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு கை கொடுத்தது அந்த விஷயத்த நாங்க எப்படி காட்டியிருக்கோம், எப்படி எங்களால அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சது, இப்போ ஆடியன்ஸ் அதை எப்படி ஏத்துப்பாங்க அப்படிங்கிறத நாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அது அவங்க யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால அது நாங்க எடுத்ததோட பிரில்லியன்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க, கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நாங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ரொம்ப நம்புறோம். ஓகே, ஓகே. ஏன்னா சார் இப்போ ஆடியன்ஸ் பத்தி நம்ம பேசுறப்போ முன்னாடி இருக்கிறத விட இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. லைக் ஒரு படம் பார்த்து ஆஃப்டர் கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஓடிடில நிறைய படங்கள் வந்து அப்கோர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கல்ச்சர் ரொம்ப மாறிடுச்சு. அது வந்து இப்போ ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அது வந்து டெஃபினட்டா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு சவாலான ஒரு விஷயம் தான், அதுக்கு ஈக்குவலா ஒரு கண்டென்ட் பண்றதுங்கிறது. பட் அது வந்து என்னன்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்னு நான் நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் கண்டென்ட்டும் கிடைக்குது கண்டிப்பா. ஸோ அது கூட போட்டி போட்டு நம்ம ஊர் கண்டென்ட்டும் வந்து அந்த தரத்துல வந்து கிடைக்குதுங்கும் போது அது ஆடியன்ஸுக்கு தான் பெனிஃபிட் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த எஃபர்ட் இப்போ நம்ம ரொம்ப கொடுக்க வேண்டியது இருக்கு. முன்னாடி அந்த ஆக்சஸ் அவ்வளவு இல்லை. எவ்வளவோ ஹாலிவுட் படம் இருந்தாலுமே நம்ம அதுல ரொம்ப பெக்குலியரா ஜாக்கி சான் படமோ இல்ல சோ படமோ மட்டும் தான் பார்ப்போம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அந்த அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, இப்போ அடலசன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து கொண்டு போறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான். ஆமாங்க. ஸோ அதுதான் நான் 10 ஹவர்ஸை பற்றியும் நான் உங்ககிட்ட நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் த்ரூ அவுட் பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டை சொல்லும் போது வந்து எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு இருக்க பெரிய சேலஞ்ச், நம்ம ஆன் பேப்பர் நம்ம ஒருத்தர்கிட்ட நரேட் பண்ண ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரேமில் கொண்டு வர போகிறோங்கிறது அது வந்து பர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தாரு. ஓகே, ஓகே. எனக்கு இந்த படம் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் என்னன்னா வந்து நிறையா விஷயங்கள் வந்து குறியீடுகள் வருது, நிறைய வந்து பின்னாடி முன்னாடி போய் ரெஃபரன்ஸ் வருது. ஆடியன்ஸுக்கு புரியுமான ஒரு டவுட் வந்து எனக்கு பவுண்ட் படிக்கும் போதும் நடிக்கும் போதும் வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. இது எந்த இடத்துல இந்த டைலாக் வருது, அது நைட் ஷூட் வேற, நம்ம தூக்கத்தில் இருப்போம். சரி நம்ம இந்த சீன்ல நான் என்ன மூட்ல இருக்கும்போது சார் சீரியஸாக தான் சார் இருக்குன்னு, ஓகே படம் ஃபுல்லாக சீரியஸாக இருக்கு இதை அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் படமா பார்க்கும் போது வந்து எங்கேயுமே யாருக்குமே எந்த டவுட் வராம ரொம்ப புரியும்படியா அட் த சேம் டைம்
இப்போ நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து தியேட்டருக்கு போனீங்கன்னா தெரியும். ஒரு படம் வந்து எங்கேயாவது சின்ன லேக் அடிச்சா கூட வந்து உடனே ஆடியன்ஸ் ஃபோன் எடுத்து ஆமா நோண்ட நோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டே இருக்காது. ஓகே த்ரூ அவுட் வந்து என்கேஜ்டா பார்ப்பாங்க. அது வந்து நாங்க கேரண்டி. ஓகே ஓகே சார். அண்ட் ஸ்பெசிஃபைடா இந்த படத்துல மேபி இது அவுட் அண்ட் அவுட் த்ரில்லர் அப்புறம் ஏதாவது சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் அதுக்கான ஹீரோயின் பிளேஸ்மெண்ட்ஸ். இல்ல ஹீரோயின் பிளேஸ்மெண்ட் ஆக்சுவலா இந்த கதை நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஹீரோயின் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு சஜஷன் சொன்னேன். இந்த மாதிரி அதான் இந்த பஸ்ல வந்து மல்டிபிள் சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல வந்து ஒரு கேரக்டர் ஹீரோயினா வைங்க. ஏற்கனவே ஹீரோவோட ஒய்ஃப் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டோ இல்ல சண்டை போட்டு பிரிஞ்சோ பிரேக்கப் ஆயிட்டோ வந்து ஊருக்கு கிளம்பி போறாங்க, இந்த பஸ்ல போறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க ஒரு கிரைம் நடக்குது, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்களே சஸ்பெக்டா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு ஆங்கிள் ஒரு கதை டிராவல் பண்ணும். ஓகே ஒரு ஐடியா பேசணும். பட் அது கரெக்டா வந்து உட்காரல. ஓகே புரியுது. அத அப்படி நீ படம் பார்க்கும்போது எனக்கு அது தப்பா தெரியல. ஓகே இன்ஃபேக்ட் அது பிளஸ்ஸா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஹீரோயின் பிளேஸ்மெண்ட் வைக்கலாம்னு பேசணும். அண்ட் முடிஞ்சா யோகி பாபு சாரோட டேட்டை வாங்கி நல்ல நண்பர் தான் அவர். அவரோட டேட்டை வாங்கி அவர் எப்படியா உள்ள கூட்டிட்டு வந்துடலாம், ஒன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் அப்படின்லாம் யோசிச்சோம். பட் கதையில அதுக்கான ஸ்பேஸ் பட் மேபி அதெல்லாம் பண்ணியிருந்தா கதை வந்து இன்னும் கொஞ்சம் காமெடி டைவர்ட் ஆயிருக்கலாம் கதை. இப்போ இன்னைக்கு இந்த படம் வந்து கிறிஸ்பா வந்து ஒரு 1 hour and 58 minutesல சொல்ல முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து மேபி டீவியேஷன்ஸ் இல்ல, அந்த டைவர்ஷன்ஸ் இல்ல, அதனால இருக்கலாம். பட் அந்த அவுட்புட் பார்க்குறப்போ நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சொன்னது மாதிரி இப்போ அந்த ஒரு பஸ் பயணம் வந்து நம்ம எல்லாம் பஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு டிராவல் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ள பஸ்ஸுக்குள்ள நடக்கிறத பார்த்துருக்கோம். பஸ்ஸுக்கு வெளியில இருந்து ஒரு நைட் டிராவல் போனா எப்படி இருக்கும், ஓகே அதுல ஏற்படுற என்னென்ன பிரச்சனை நம்ம புதுசா ஒண்ணு காட்டலான்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே அதனால எங்களுக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு கொலையை வந்து எப்படி பண்ண முடியும், ஓகே பண்ணியிருக்கலாம். இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒருத்தன் கொலை பண்றான்னா அவன் யாருன்னு ஒரு கேள்வி நான் கேட்டதை விட ஆடியன்ஸு தெளிவா இருக்காங்க. நான் இவன் தான் சொல்லிடுவாங்க. அது அவங்க நினைச்சது அது நடக்குதா இல்லை நாங்க பண்ணியிருக்கிறது நடக்குதான்னு வெயிட் பண்றோம் சார். ஓகே சார். ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த தீரன் படம் வந்தப்ப ஹைவேஸ்ல இருக்கவங்க பயந்தாங்க. ரோடு படம் த்ரிஷா நடிச்சப்ப ரோட்ல போறதுக்கு பயந்தாங்க. பஸ்ல அதுதான் கேட்க வர அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்கும் அந்த மாதிரி நாங்க பயமுறுத்தி இது இல்லை. ஓகே பட் பஸ்ஸுக்குள்ள ஒரு கொலை நடக்கிறது என்ன மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பக்கத்துல இருக்கவங்கள நம்ம எப்படி பார்ப்போம், அதுதான் கேட்கறேன் சார். பக்கத்து சீட்ல கூட நம்பலாமா, நம்பி தூங்கலாமா, அந்த மாதிரி தான் சார். ஒரு கண்டிப்பா நம்ம அதான் சொல்லணும் சார். ஆடியன்ஸ் ஒன்று எதிர்பார்க்கும் போது நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வித்தியாசத்தை கேட்கறாங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள இப்படி இப்ப நீங்க கேட்ட அந்த டவுட் எனக்குமே நான் எழுதும் போது எவ்வளவு சார் இருக்கு, இது எப்படி நம்ம ஏமாத்த போறோம், ஆடியன்ஸ் எப்படி ஏமாத்த போறோம், இல்ல சார் ஆடியன்ஸ் ஏமாத்த போறோம் அப்படின்ற விஷயத்தை தெரியாத அளவுக்கு அந்த விஷயத்தை மாத்தி சொல்றேன். அந்த ஆடியன்ஸுக்கு இதை நம்ம எப்படி அவங்க கன்வே பண்ண போறோம், அவங்க நம்புறத நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்லணும். கிடைச்சிருச்சு அவங்களுக்கு தம்ப்நெயில் ஆடியன்ஸை ஏமாற்றிய அவங்க கூட அதனால அந்த ஒரு விஷயத்தை நம்பி நாங்க பண்ணிடுவோம் சார். இப்ப எனக்கு அந்த உள்ள நீங்க சொல்ற மாதிரி ஒரு சவாலான விஷயம் தான் எங்களுக்கு. கண்டிப்பா சார். அண்ட் சார் ஃபைனலா வந்து இப்போ இந்த படத்தோட சேர்ந்து சச்சின் ரீ-ரிலீஸ் ஆகுது. ஆஃப் கோர்ஸ் அத பத்தி பயமா தான் இருக்கு. இல்ல பட் என்னன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. 10 ஹவர்ஸும் வருது அப்படின்ற. ஆமா ரீ-ரிலீஸ் ஆறனால வந்து தளபதி விஜய் அவருடைய படம் வந்து என்ன பண்ணுங்கிறது வந்து போன வருஷம் கில்லி வந்து ப்ரூவ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பா வர்சஸ் சச்சின் கிடையாது, வித் சச்சின். 10 hours ரிலீசிங் வித் சச்சின் தான் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபேன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது. அண்ட் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த தளபதி விஜய் அவர்கள் படங்கள்ல வந்து சச்சினும் ஒன்று. ஏன்னா அவர் அந்த கில்லிக்கு அப்புறம் வந்து அந்த ஃபுல் திருமலை கில்லிக்கு அப்புறம் ஃபுல்லா ஆக்ஷன் ஓரியன்டட் மாசா திருப்பாச்சி சிவகாசி மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அகைன் ஒரு அவர் நம்ம பிகினிங் ஸ்டேஜ்ல விரும்பி பார்த்துருப்போம் லவ் ஸ்டோரி வந்து சச்சின் தான். ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா வந்து இருக்கும் எக்ஸ்பிரஷன். எஸ்பெஷலி அந்த கண்மூடி திறக்கும் போது சாங் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங். இன்ஃபேக்ட் வந்து ஜெனிலியாவில் நான் பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக இவரே தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த படம் டெஃபினட்டாக நான் வந்து அந்த படம் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு போகலான்னு இருக்கேன். பட் அந்த சச்சினோட ஒரு பர்சனல் கனெக்ட் என்னன்னா வந்து 2004 or 5 மாமூன் ஒரு படம் ஒன்று அது இப்போ ட்ராப் ஆயிடுச்சு. என்னை வச்சு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண செல்வா சார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. அதில் வந்து என்னோட கேரக்டரே வந்து அந்த படத்தில் வெங்கட் பிரபு சார் கூட நடிச்சிருப்பாரு. ஓகே என்னோட அண்ணனா நடிச்சிருப்பாரு. ஸோ என்னோட கதாபாத்திரமே வந்து விஜய் சாரோட ஃபேனுங்கிற மாதிரி சின்ன ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே ஸோ அப்போ அந்த போக்கரிஸ்ல நானும் உள்ள டிஷர்ட்லாம் போட்டு டிஷர்ட் மேலே அவரோட ஃபோட்டோலாம் போட்டு அந்த மாதிரிலாம்
பொட்ரேல். ஓகே. ஸோ வீட்டில் மாட்டுற மாதிரி அவரோட எடுத்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். ஓகே. அவர் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாரு. அப்போ போனப்போ சச்சின் படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்தார். ஓ வாவ். ஓகே. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ட். ஸோ அந்த கனெக்ட் இந்த கனெக்டோட சேர்ந்து இன்னைக்கு படமும் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். பிகாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். பிகாஸ் இன்னைக்கான ஆடியன்ஸுக்கு தேவை வந்து அந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்றது எதிர்பார்த்து ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சினிமாக்குள்ள வராங்க. அதை பூர்த்தி பண்ணுறதுன்றது அஃப்கோர்ஸ் உங்களோட கடமை. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த படத்துக்கு. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் மக்கள் மத்தியில் இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.